ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த வீக்கெண்டு நம்ம ஒரு சூப்பரான புல் பேக் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி ஒன்று பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மார்க்கெட்டில் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். நம்ம வாங்குறது தான் டாப்பாக இருக்கணும், நம்ம விற்கிறது தான் ரெண்ட்டு பாட்டமாக இருக்கணும். ஒரு புட் ஆப்ஷன் நம்ம வாங்குறது தான் லோவாக இருக்கணும், விற்கிறது தான் ரெண்ட்டு ஹையாக இருக்கணும். அதே மாதிரி ரெண்டு ஒரு கால் ஆப்ஷன் வாங்குறோன்னா நம்ம வாங்குறது தான் பாட்டமாக இருக்கணும், நம்ம விற்கிறது தான் ஹையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். முடிஞ்ச மார்க்கெட்டில் நம்ம கூட கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ரீமியம் 5 ரூபாய்க்கு ரெண்டு 100 ரூபா போயிருக்கான், அது 2 ரூபாயிலேருந்து 200 ரூபா போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். பட் அது மார்க்கெட்டில் யாராலையுமே முடியாது. ஒன்று கடவுளால், ரெண்டாவது அதை செய்கிறேன்னு சொன்னால் அது பொய்யா இருக்கும். மே அதாவது செய்ய முடியும், ஏதாச்சும் ஒரு பை லக்கில் ஒரு வாட்டி 2 வாட்டி ரெண்டு அது நடக்கும். கன்சிஸ்டன்ஸாக அதை பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அதை யாராலையுமே பண்ண முடியாது. பட் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஆல்மோஸ்ட் பாட்டமை எப்படி பிடிக்கலாம் அப்படின்றத, இல்லை டாப்பை எப்படி பிடிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் முக்கியமாக இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தேவையான 4 காம்பனன்ட்ஸ் என்னென்ன, அதை எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது, எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது, எப்படி என்ட்ரி எடுக்கிறது, எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கேயாச்சும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணால் கூட உங்களோட என்ட்ரியில் மேபி மிஸ்டேக் ஆகி ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போது நம்ம இது நம்மளோட ஃப்ரைடே மார்க்கெட்டு ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. நம்ம இதை பிடிக்க போகிறது ரெண்டு மார்க்கெட் ரிவர்சலில் தான் பிடிக்க போகிறோம். அப்போ ஒரு மார்க்கெட்டு எப்போ ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னா ஒரு ட்ரெண்டு கண்டினியூஷன் ரெண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டு நமக்கு மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகும். ஓகே, அப்போ அந்த ட்ரெண்டு கண்டினியூஷன் முடிஞ்சிருச்சா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் ஒரு லோ ரெண்டு மேக் பண்ணுறான். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இதுதான் ஒரு லோ. இந்த லோவை மேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஃபர்தராக அந்த லோவை பிரேக் பண்ணாமல் திரும்பி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு கன்சால்டேட் ஆகும். மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன் வரும். கன்சல்டேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரிவர்சலுக்கு உண்டான சைன் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ப்ரீவியஸா வந்த ஸ்விங் ஹை. எது ப்ரீவியஸா வந்த ஸ்விங் ஹை? இதுதான் நமக்கு ப்ரீவியஸா வந்த ஸ்விங் ஹை. ஓகேங்களா? அப்ப அந்த ஸ்விங் ஹையே ரெண்டு மார்க்கெட்டு பிரேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டோட ட்ரெண்டு முடியணும். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் முடிகிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டு ஒரு பாட்டம் அவுட் ஆயிட்டு கன்சல்டேட் ஆகும். ஓகேங்களா? மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகுறதுக்காண்டி ஒரு கன்சல்டேட் ஆகும். கன்சல்டேட் ஆனொட்டி மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகணும். ரிவர்ஸ் ஆகுறத நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்றது? ப்ரீவியஸா வந்த ஸ்விங்கோட ஹையை பிரேக் பண்ணணும். ஏன்னா இதுதான் ரெண்டு மார்க்கெட்டோட லோன்றது நமக்கு லைவ்ல இருக்கும் போது தெரியாது. இப்ப நான் முடிஞ்ச மார்க்கெட்ல ஈஸியா சொல்லலாம் இதுதான் லோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் லைவ்ல இருக்கும்போது எனக்கும் இதுதான் லோன்றது தெரியாது. ஓகேங்களா? அப்போதைக்கு வந்த லோ இதுதான். ஓகேங்களா? அப்ப அந்த லோவை பிரேக் பண்ணாம மார்க்கெட்டு ப்ரீவியஸோட ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட், ஸ்விங்கை பிரேக் பண்ணிடணும். பிரேக் பண்ணிட்டு நம்ம என்ட்ரி எடுக்கணுமா? இல்ல. மார்க்கெட்டு ஒரு ரீடெஸ்ட் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில், அதாவது ரெண்டு ஒரு அக்ரெசிவ் கேண்டில்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு என்கல்ஃபிங் கேண்டிலோ இல்ல ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டிலோ இது மாதிரி ரெண்டு நமக்கு ஃபார்ம் ஆகணும். சாரி, சப்போஸ் இப்போ இதுதான் ரெண்டு நமக்கு பிரேக் அவுட் கேண்டில். ஓகேங்களா? நம்ம இதில் போய் அக்ரெசிவாக ட்ரேட் எடுக்காம மார்க்கெட்டு ரீடெஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில், இந்த டோஜிக்கு அப்புறம் இந்த ஒரு புல்லிஷ் கேண்டிலுக்கு அப்புறம் இந்த 4வது கேண்டில் தான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கிறோம்? ப்ரீவியஸா வந்த ஸ்விங் லோக்கு கீழே வைக்கிறோம். அதாவது இந்த டோஜி கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டோஜி கேண்டில் கீழே தான் உங்களோட ஸ்டாப் லாஸ். டார்கெட்டு நம்ம ஆல்ரெடி வந்த ஸ்விங் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்த ஸ்விங் எங்க இருக்கு? அது வரைக்கும் நம்மளோட டார்கெட். ஓகேங்களா? இதுதான் ரெண்டு இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறோம். அந்த ட்ரெண்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சான்னு பார்க்குறோம். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் வந்த ஸ்விங்கை பிரேக் ஆகுதான்னு பார்க்குறோம். பிரேக் ஆனோட்டி உள்ளார போய் எடுக்காமல் மார்க்கெட்டு ரீடெஸ்ட்டுக்கு வந்துட்டு திரும்பி ஒரு அக்ரெசிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். ஓகேங்களா? அக்ரெசிவ் கேண்டில்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் ரெண்டு நமக்கு ஃபார்ம் ஆகணும். ஒரு என்கல்ஃபிங் கேண்டிலோ இல்லை ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டிலோ வந்ததுக்கப்புறம் அதோட அடுத்த கேண்டிலுக்கு நம்மளோட என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ, டார்கெட்டு ப்ரீவியஸாக வந்த ஸ்விங் ஹை. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இது வேலைக்கிழமை வந்த மார்க்கெட்டு. வேலைக்கிழமை மார்க்கெட்டு ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கு.
அப் ட்ரெண்ட்ல இருக்க மார்க்கெட்டு ஒரு இடத்துல வந்து என்ன ஆகுது, ஒரு இடத்துல வந்து கன்சால்டேட் ஆகுது. ஓகேங்களா? கன்சால்டேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இப்ப ப்ரீவியஸா வந்த ஸ்விங் லோ எது நமக்கு? இதுதான் 2 ப்ரீவியஸா வந்த ஸ்விங் லோ. அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல நம்ம ஸ்விங் லோ மார்க் பண்ணணும். அ டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல ஸ்விங் ஹைய ட்ரேட் பண்ணணும். ஓகே. இப்ப இது எங்க பிரேக் அவுட் ஆயிருக்கு? எனக்கு இந்த இடத்துல தான் மார்க்கெட் ஒரு பிரேக் டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஆர் இந்த இடத்துல. இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆன மார்க்கெட் எனக்கு ரீடெஸ்ட்டுக்கு மார்க்கெட் ஏறிட்டு நல்ல ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். இதுதான் அக்ரெசிவ் பியரிஷ் கேண்டில். ஓகேங்களா? இந்த அக்ரெசிவ் பியரிஷ் கேண்டில் முடிஞ்சோட்டி நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் எங்க? அடுத்த கேண்டில் நம்மளோட என்ட்ரி எடுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த கேண்டில் நம்மளோட என்ட்ரி இருக்கும். இந்த கேண்டில்ல நம்மளோட என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கும்? ப்ரீவியஸா வந்த ரெட் கேண்டிலோட ஹை. டார்கெட் ப்ரீவியஸா வந்த ஸ்விங் லோ எது? இதுதான் அதுக்கு முன்னாடி வந்த ஸ்விங் லோ. இது அதை பிரேக் பண்ணும் பட்சத்துல இது. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஸ்விங் லோ. டார்கெட் ஈஸியா உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகேங்களா? இதுல 2 விஷயம். இதுதான் லோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. இதுதான் ஹைன்னு நம்மளால சொல்ல முடியாது. மார்க்கெட் எப்ப வேணா எப்படி வேணா பிஹேவ் பண்ணும். ஸோ நீங்க என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் உங்க பக்கம் மார்க்கெட் ட்ரேட் ஆகணும். எப்பயுமே மார்க்கெட்ல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணி பழகுங்க. அப்பதான் வர உங்களோட ப்ராஃபிட்டை உங்களால கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இது 100% அக்யூரஸியா வேலை செய்யுமான்னு கேட்டா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே 100% அக்யூரஸி கிடையாது. அதுக்கு யாருமே கேரண்டியும் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஒரு 75ல இருந்து 80% நமக்கு அக்யூரஸி இருக்கும். நம்ம அந்த ஸ்டாப் லாஸ் கம்மின்றனால நமக்கு 20% ஸ்டாப் லாஸ் எடுத்தாலும் 80% நம்ம மார்க்கெட்டை பிடிச்சால் அது நமக்கு போதுமானதா இருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த மார்க்கெட்ல நம்ம பார்ப்போம். ஓகே. இப்ப மார்க்கெட் இங்க இருந்து ஒரு ஃபால் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரேடு கிடைக்குது. எங்க ட்ரேடு கிடைக்குது? மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு ஒரு கன்சால்டேஷன் ஆகணும். கன்சால்டேட் ஆயிடுச்சுங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன் ஜோன்ல இருக்கு. ப்ரீவியஸா வந்த ஸ்விங் லோ நமக்கு எங்க இருக்கு? இதுதான் ப்ரீவியஸா வந்த ஸ்விங். இந்த ஸ்விங் லோவை மார்க்கெட்டு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? மார்க்கெட்டு பிரேக் டவுன் ஆனோட்டி நமக்கு ரீடெஸ்ட் வரணும். அக்ரெசிவா இருக்க கூடாது. ஒரு ரீடெஸ்ட் வரணும். ரீடெஸ்ட் வந்துட்டு இந்த என்கல்கேஷன் கேண்டில்ல நீங்க பிடிச்சா கூட இங்க இருந்து நீங்க மார்க்கெட்டை பிடிச்சிடலாம். ஓகேங்களா? இங்க இருந்து நீங்க மார்க்கெட்டை பிடிச்சா கூட நமக்கு ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸா வந்து இந்த ஸ்விங் ஹை தான். ஓகேங்களா? மார்க்கெட்டை நீங்க எக்ஸாக்டா இதை தான் இப்பயும் நான் சொல்றேன். நம்மளுக்கு வரைகிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் ஸ்விங் லோ, இது இத்தனை பாயிண்ட் என்னால கேப்சர் பண்ண முடியும். ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட், டார்கெட் 50 பாயிண்ட் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணுங்க. இல்ல உங்க டார்கெட் ஆல்மோஸ்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகேங்களா? உங்க டார்கெட் வந்தா எக்ஸிஸ்ட் ஆயிருங்க. ஓகேங்களா? இதுதான். இப்ப இந்த மார்க்கெட்டை நம்மளால ஏன் பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னா, இங்க மார்க்கெட் ட்ரெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கன்சால்டேஷனே இல்ல. மார்க்கெட் வேகமா ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்மளால போய் கேப்சர் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகேங்களா? மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் முடிஞ்ச ஒரு கன்சல்டேஷன் ஜோனுக்கு வரணும். அந்த கன்சல்டேஷன் ஜோன் முடிஞ்சோட்டி மார்க்கெட் பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ நடக்கணும். இப்போ ப்ரீவியஸா இருக்க ஸ்விங்கர் பிரேக் பண்ணணும். திரும்பி ரீடெஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு அக்ரெசிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். ஃபார்ம் ஆனோட்டி தான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா? அப்பதான் நம்மளால ஈஸியா என்ட்ரி எடுக்க முடியும். ஆல்மோஸ்ட் நம்ம எப்படி சொல்றது, ஒரு டாப்ல இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்து இந்த இடத்துல விற்கணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. நமக்கு தேவை ஒரு என்ட்ரி பாயிண்ட் எக்ஸாக்டா இருந்தால் போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இது மாதிரி ஒரு 10 விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி லைவ் மார்க்கெட்ல நம்ம கத்து கொடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நம்ம எந்த விதமான ட்ரேடிங் கால்ஸும் தரமாட்டோம் டெலகிராம்ல. அதுல எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி அது மாதிரி நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.